நடிகர் மன்சூர் அலிகான் வரலாறு. தமிழ் சினிமாவோட வெள்ளித்திரையில தங்களோட மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தின வில்லன்கள் ஏராளம். PS வீரப்பா, நம்பியார் தொடங்கி தற்போது இருக்கிற அர்ஜுன் தாஸ் வரைக்கும் அந்த பட்டியல் கொஞ்சம் பெருசு. அந்த பட்டியல்ல அட்டகாசமான சிரிப்போட ஒருத்தர் இருப்பார். அவரோட பேர் தான் மன்சூர் அலிகான். 1990 காலகட்டத்தில் மன்சூர் அலிகானோட நடிப்பு தவறாம எல்லா படங்கள்லையும் இருக்கும். குரூப் டான்சர், ஃபைட் மாஸ்டர்னு ஆரம்பித்து ஹீரோக்களுக்கு சவால் விடுகிற வில்லனா மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தினார் மன்சூர் அலிகான். வித்தியாசமான முக பாவனை, ஆளையே அதிர வைக்கிற சிரிப்பு, நக்கல், நையாண்டி கலந்த பேச்சு, அலட்சியமான நடை, மிரட்டலான உடல் மொழின்னு திரையில் மன்சூர் அலிகான் உருவான கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த மன்சூர் அலிகான் யாரு, இவங்க குடும்ப பின்னணி என்ன, இவர் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார், போராடி அந்த புகழின் உச்சியில எப்படி இவர் அமர்ந்தார், இவர் சினிமா தாண்டி அரசியல் கருத்துக்களையும் தான் மனதில் நினைக்கிறத யாருக்கும் பயப்படாம வெளிப்படுத்தக்கூடியவர். அதனால நிறைய பிரச்சனைகளும் இவருக்கு வரத்தான் செய்கிறது. இந்த மன்சூர் அலிகானுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். காலகட்டங்களில் குரூப் டான்ஸரா தன்னுடைய கேரியரை ஆரம்பித்திருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டண்ட்மேனாக மாறி இருக்கிறார். முதலாக வேலை கிடைச்சிடுச்சு படத்துல சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கிடைச்ச வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டார். சின்ன ரோல்களில் நடித்திருந்தாலும் முழுமையான நடிப்பை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பெரிய முயற்சிகளில் இருந்துட்டு இருக்கிறார். அந்த நேரம் புலன் விசாரணை முடிச்சுட்டு கேப்டன் பிரபாகரனை இயக்க தயாராகிட்டு இருந்திருக்கிறார் இயக்குனர் RK செல்வமணி அவர்கள். வீரபத்ரன் கதாபாத்திரத்திற்கு சரியான கதாபாத்திரத்தை தேடி அலைந்த நேரம் அது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ராவுத்தரின் பட்டறையில் இருந்த வசனகர்த்தாவும் இயக்குனருமான லியாகத் அலிகான் கிட்ட வாய்ப்பு கேட்டு போயிருக்கிறார் மன்சூர். லியாகத் அலிகானும் ராவுத்தரிடம் மன்சூரை காட்டிய முதல் நிமிடமே இந்த புதுமுகம் தான் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்த உடனே ஓகே சொல்லிவிட்டாராம். இங்கே தான் விதி விளையாட ஆரம்பித்திருக்கிறது. புதுமுகம் அப்படிங்கிறதுனால ஓகே சொன்ன ராவத்தரும் லியாகத் அலிகானும் வேலை கிடைச்செடுத்த படத்தோட ப்ரொஜெக்ஷனை பார்க்க போயிருக்கிறாங்க. அதில் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு மன்சூர் நடித்திருக்கிறார். ரொம்ப சின்ன கேரக்டர். அதை பார்த்து டென்ஷன் ஆகியிருக்கிறார் ராவுத்தர். என்னையா புதுமுகம் தான்னு சொன்ன, இப்போ படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறான், இது சரிப்பட்டு வராது, இந்த படம் நல்லா இல்லை வேற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வேற ஆளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மறுபடியும் லியாகத் அலிகான் சமாதானப்படுத்தி கேப்டன் பிரபாகரனுக்கு மன்சூர் அலிகானை கூட்டிட்டு வந்திருக்கிறார். RK செல்வமணிக்கும் இவரை பார்த்ததும் பிடித்து போகவே படத்துக்குள்ள வில்லனாக வந்திருக்கிறார். காதுல ஒரு கடுக்கன், கரை படிஞ்ச பற்கள், தலையை ஒரு பக்கம் சாஞ்சு பேசுற வசனம், பார்த்த உடனே பதற வைக்கிற உடல் மொழின்னு கேரக்டராகவே மாறி இருக்கிறார் மன்சூர் அவர்கள். முகத்துல ரத்தம் ஊத்தி மிரட்டலான சிரிப்பை வெளிப்படுத்தின அந்த சீன் ஹீரோவை விட பலமானவன்னா அப்படின்னு நிரூபிக்க செய்திருக்கிறது. அது வரைக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான வில்லனை தமிழ் சினிமா பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். இப்படி ஒரே படத்துல பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் மன்சூர் அலிகான். இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது இயக்குனர் செல்வமணி அவர்கள் மன்சூர் அலிகான் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷூட்டிங் செய்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, மன்சூர் அலிகானுக்கு இந்த படத்துல ஒரு காதுல கடுக்கன் ஒன்றை போட்டு விட்டிருப்பார் இயக்குனர் செல்வமணி அவர்கள். ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது அது காதுல இருந்து கீழே விழுந்து விட்டதான். உடனே அதை பார்த்த காஸ்டியூம் அசிஸ்டண்ட், கடுக்க கீழே விழுந்துருச்சு பாருங்க மன்சூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு மன்சூர் அலிகான், நீயே பாருடா அப்படின்னு திமுறாக கூறினாராம். இதை கேட்ட இயக்குனர் செல்வமணி அவர்கள் பலார்னு அறை விட்டுருக்கிறார் மன்சூர் அலிகானுக்கு. உடனே மன்சூர் அலிகான் தயங்கியபடியே இயக்குனர் கிட்ட வந்து, அண்ணே வீரப்பங்கிட்ட எப்படி பேசணும்னு உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களாம் சொல்லி கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னாராம். இதன் மூலம் கொடுக்கும் கதாபாத்திரமாகவே மன்சூர் அலிகான் மாறி விடுவார் அப்படின்னு இந்த விஷயத்தை ரொம்ப நகைச்சுவையாக பதிவு பண்ணியிருக்கிறார் செல்வமணி அவர்கள். அடுத்ததாக இந்த படத்துல நிறைய குதிரை ஓட்ட வேண்டிய காட்சிகள் இருக்குதான். இது குறித்து மன்சூர் அலிகானிடம், உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமாடா அப்படின்னு செல்வமணி அவர்கள் கேட்டாராம். அதற்கு மன்சூரும் நல்லா பண்ணிடலாம்னே அப்படின்னு சொன்னாராம். உடனே தமிழ் சினிமாவில் பிரபலமான குதிரை ஒன்றை அன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. குதிரை உரிமையாளர் எப்படி குதிரையை ஓட்டுவது அப்படின்னு டிப்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார் மன்சூருக்கு. அப்போது ஃபிலிமில் தான் படம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதால கொடுக்கப்பட்ட ஃபிலிமுக்குள்ள காட்சி எடுத்தாக வேண்டும். 74 ஃப்ரேமில் எடுக்க வேண்டிய காட்சி அப்படிங்கிறதால மிகுந்த வேகமாகவும் நேர்த்தியாகவும் குதிரையை கையாள வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறார் செல்வமணி அவர்கள். கேமரா ஆக்ஷன் அப்படின்னதும் குதிரை ஒரே இடத்துலயே நின்றுருக்கிறது. ஏன் குதிரை ஓடவே இல்லை,
அப்படின்னு சொல்லி செல்வமணி அவர்கள் டென்ஷன் ஆகிருக்கிறாரு. மன்சூர் கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணே குதிரை ஓடவே மாட்டேங்குதுண்ணே, அங்கேயே நிற்குதுண்ணே அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகு 2-3 டேக்குகளுக்கும் அந்த குதிரை நகரவே இல்லையா. அதன் பிறகு குதிரை பயிற்சியாளரும் ஏன் இந்த குதிரை ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துருக்கிறாரு. அதன் பிறகுதான் தெரிந்ததா மன்சூர் அலிகான் குதிரையை இறுக்கமாக பிடித்து வைத்திருந்தாராம், குதிரை நகரவே முடியவில்லையா. உடனே இதை அறிந்த இயக்குனர் அவர்கள் மன்சூர் அலிகானை திட்டியிருக்கிறார். இதனால் கோவமான மன்சூர் அடுத்த டேக்கில் குதிரையை சராமரியாக அடித்து விரட்டி விட்டாராம். குதிரை அத்துமீறி ஓட ஆரம்பித்திருக்கிறது, கேமராவை தாண்டி குதிச்சிருக்கிறது. மன்சூர் அலிகான் ஒரு பக்கம் பறந்து போய் கீழே விழுந்திருக்கிறார். அதன் பிறகு இந்த காட்சி எடுக்க முடியலன்னா இந்த கேரக்டரில் மன்சூர் அலிகானை நடிக்க வைக்க வேண்டாம், வேற ஒருத்தரை நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இயக்குனர் செல்வமணி முடிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த வீரப்பன் கதாபாத்திரத்துக்கு வேற ஒரு ஆளை உடனடியாக தேட ஆரம்பித்திடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து விட்டாராம். அதன் பின்னர் மன்சூர் அவர்கள் இரவு முழுவதும் பயிற்சி எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஓட்டி காட்டுறேன், என்னால் ஓட்ட முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆளை மாற்றிக்கிங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த காட்சியை மறுபடியும் எடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு அதி அற்புதமாக குதிரையை ஓட்டி காட்டிருக்கிறார். நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சி செய்து சாதிக்கக்கூடிய கலைஞன் அப்படின்னு பெருமிதமாக சொல்கிறார் இயக்குனர் செல்வமணி அவர்கள். கேப்டன் பிரபாகரனை தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட படங்களில் வில்லனா நடிக்க கமிட் ஆயிருக்கிறார் மன்சூர். ஆனாலும் விஜயகாந்தின் பல படங்களில் வில்லனாகவும் கெஸ்ட் ரோல்லையும் கலக்கவும் செய்தார். வில்லனாக கலக்கி கொண்டிருக்கும் போதே ஹீரோவாக அவதாரமும் எடுத்தார். அந்த படத்துக்கு ராஜாதி ராஜா அப்படின்னு ஆரம்பிச்சு 44 எழுத்துக்களோட ஒரு மிகப்பெரிய டைட்டிலை வைத்து கோடம்பாக்கத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் ஆடியோ வெளியிட விஜயகாந்த் குத்து விளக்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் புகழ்ந்து பேசன்னு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த படத்துல ஹீரோ மட்டுமல்ல, கதை, திரைக்கதை, இயக்கம், இசையமைப்பாளர் என பல அவதாரமும் எடுத்திருக்கிறார். ராபின்ஹுட் பாணியில் எடுக்கப்பட்ட இந்த படம் பெரிய வசூலை குவிக்காம போனாலும் மன்சூர் அலிகானின் ஹீரோ அவதாரம் கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். இனிமே ஹீரோ தான் அப்படிங்கிற பாலிசி எல்லாம் இல்லாம மீண்டும் வில்லனாக வந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் செய்தார் மன்சூர். ஒரு பக்கம் வில்லன், ஒரு பக்கம் ஹீரோன்னு இரட்டை குதிரையில சவாரி செஞ்சார். சிந்துபாத், என்னை பார் யோகம் வரும், வாழ்க ஜனநாயகம்னு பல படங்கள்ல ஹீரோவாக இவர் கலக்கவும் செய்தார். உடல் மொழியிலேயே மிரட்டும் வில்லனிலிருந்து காமெடி வில்லனுக்கு ஷிஃப்ட் ஆனார் மன்சூர். 400 அப்படிதான் படத்துல பார்த்திபனுடன் அரசியல்வாதியாக வந்து பின்னி படல் எடுத்திருந்தார். இந்த ரூட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குலே பகவாலி, சிலுக்குவார்பட்டி சிங்கம் உள்ளிட்ட படங்கள் மூலம் நகைச்சுவையை அழுத்தமாக பதிவு செஞ்சார் மன்சூர். அதே போல சிங்கம் 2 படத்துல குணச்சித்திர வேடத்துல அழுத்தமான நடிப்பையும் தவறாம பதிவு பண்ணியிருந்தார். முதலாக ஹீரோவாக அறிமுகமான படத்துல இடம்பெற்ற முதல் பாடலில் ஜெயலலிதா படத்தை காட்டிய பின்னர் வர்ற வரிகள் அப்போதைய அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக்கியது. நாட்டை ஆளுறவன் நாட்டை மதிக்காட்டி குடிமகன் எப்படி மதிப்பான், பதவியில் உள்ளவங்க பகல் வேஷம் போட்டா பாட்டாளி சும்மாவா இருப்பான், இப்படி ஒரு வரியை தன் படத்தில் வைத்தார் மன்சூர். இதுக்காக தலைவன் எப்பவுமே வருத்தப்படவே இல்லை. 2021 உச்சபட்சமாக டிப்டாப் தமிழான ஒரு ஆல்பம் சாங் தயாரித்து தானே இசையமைச்சு தானே பாடி ரிலீஸ் பண்ணினார். மத்திய அரசை ஒரே பாட்டில் தர லோக்கலாக இறக்கி கலாய்ச்சிருப்பாரு மன்சூர். வத்திக்குச்சி பாட்டுக்கு ஸ்டூடியோவில் போட்ட ஸ்டெப்பை முன்னாடியே இந்த ஆல்பம் சாங்கில் அவர் வச்சிருப்பார். மன்சூர் அலிகான எப்பவுமே யாருமே யூகிக்கவே முடியாது. ரொம்ப வித்தியாசமான விஷயங்களை அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பாரு. படப்பிடிப்பு நாள் அன்னைக்கு பூனையை குறுக்க ஓட விடுறது, ராகு காலத்துல படபூஜையை ஆரம்பிக்கிறதுன்னு கோடம்பாக்க சென்டிமெண்ட்டை உடைத்து தூள் தூளாக்கியவர் மன்சூர். இதுக்காக பல பேர் விமர்சனமும் வச்சிருப்பாங்க. இதை தாண்டி எப்பவுமே படம் நடிக்கிறதுல தீராத ஆர்வம் மன்சூருக்கு உண்டு. ஒரு தடவை ஒரு பிரஸ் மீட்ல புக் மை ஷோ அப்ளிகேஷனை மாமா வேலை பார்க்க உனக்கு எதுக்கு 30 ரூபாய்னு சொல்லி வெளுத்து வாங்கினார். தான் டைரக்ட் பண்ணியிருக்கிற படத்தை இது மோசமான படம், இதை நான் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன், நான் நடித்த படத்தை நானே பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த தன்னுடைய படத்தையே கலாய்ச்சிருப்பார். ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தீவிர ஆதரவாளராக இருந்தார். அரசியல்ல பரபரப்பான விமர்சனங்களை வைத்தார். இப்படி படத்துல ஒரு பக்கம் நடித்து கொண்டே இருந்தாலும் அரசியல்லையும் தன்னுடைய இருப்பை எப்போதுமே காட்டிக்கொண்டே இருப்பவர் தான் மன்சூர் அலிகான். நடிகர் விக்ரம் நடித்த கந்தசாமி படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டராக காமெடியில கலக்கி இருப்பார். 2013ஆம் ஆண்டு மீண்டும் லொல்லு தாடா பராக் பராக் அப்படிங்கிற படத்துல ஹீரோவாக நடித்தார். அந்த படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர். ஆனா படம் எதிர்பார்த்த அளவு ஓடலையாம். அதனால வடிவேலுடன் தெனாலிராமன், காவிய தலைவன் ஆகிய படங்களை நடித்திருக்கிறார். பிருத்திவிராஜ் சுகுமாரன் மற்றும் புலன் விசாரணை 2 இந்த படத்துல பிரசாந்துடனும் இந்த படத்திலையும் நடித்தார். மன்சூர் அலிகான் தனது சர்ச்சைக்குரிய பேச்சுகளால அடிக்கடி இணையதளங்கள்ல பரபரப்பாக அடிபடக்கூடியவர். அவரை பற்றிய சர்ச்சைகள் எப்போதுமே சுத்தி கொண்டே இருக்கும். அவர் ஒரு திறமையான நடிகர். அவர் சினிமாவோட இயக்கம், இசையமைக்கிறது, நடிப்பு அப்படின்னு எல்லா துறைகள்லையும் சோதனை செய்ய விரும்புவார். மன்சூர் அலிகான் அவர்கள் அபிதா பானு, ஹமீதா, வஹீதா ஆகியோரை திருமணம் செய்து
கொண்டார். இவருக்கு அலிகான் துக்ளக், லைலா அலிகான், மீரான் அலிகான் அப்படின்னு குழந்தைகள் இருக்கிறாங்க. மன்சூர் அலிகான் அவர்கள் மும்பையில் உள்ள அனுபம் கெரியின் நடிப்பு பள்ளியில் பயிற்சி பெற்று தனது நடிப்பு திறனை வளர்த்து கொண்டவராம். சினிமா துறையில ரொம்ப பிஸியாக நடித்து கொண்டிருந்த சூழல்லையும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல்லையும் அடிக்கடி தலை காட்டுவார். தான் மனதில் நினைக்கிற எல்லா கருத்துக்களையும் யாருக்கும் பயப்படாம வெளிப்படுத்தக்கூடியவர். 1999ஆம் ஆண்டு பெரிய குளத்திலையும் 2019ஆம் ஆண்டு திண்டுக்கல் தொகுதியிலையும் போட்டியிட்டார். அவரது அரசியல் தொடர்புகள் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருந்தது. அவரது சொந்த அரசியல் கட்சியான தமிழ் தேசிய புலிகள் உருவாகுவதற்கு அதுதான் வழிவகுத்தது. மன்சூர் அலிகான் தனது வாழ்நாளில் நிறைய சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது பேசி இவர் சட்ட சிக்கலுக்குள்ள இவர் மாட்டிக்கொள்வது இவருக்கு வழக்கமான ஒன்று. 1998ஆம் ஆண்டு தனது திரைப்படத்தை கடற்கொள்ளையர் காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்டார். 2001 கற்பழிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தண்டனையும், அதனை தொடர்ந்து 2012 சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிறுவனம் செய்யப்பட்டதாலும் 2012 நில அபகரிப்பு தொடர்பான கைது, 2018 மற்றொரு கைதும் இதில் அடங்கும். முன்மொழியப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலைக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்றது, 2021ஆம் ஆண்டில் கோவிட் தடுப்பூசி குறித்து வதந்திகளை பரப்பியதற்காக அவர் கைது செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டார். இப்பொழுது கூட நடிகை திரிஷா அவர்களை தேவையில்லாம பேசியது, அவர் பேசுனதுல எந்த இன்டென்ஷனும் இல்லாம பேசினாலும் கூட அவர் பேசியது தவறானதுதான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக வெடித்தது. அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை ஆஃப் செய்தார். மன்சூர் அலிகான் அவர்கள் நடித்த படங்கள் வேலை கிடைச்சிடுச்சு, கேப்டன் பிரபாகரன், செம்பருத்தி, பங்காளி, தெற்கு திருமச்சான், நாளைய தீர்ப்பு, தாய்மொழி, தேவா, மாண்புமிகு மாணவன், வசந்தவாசல், பிஸ்தா, நட்புக்காக, மின்சார கண்ணா, சுயம்பரம், வல்லரசு, உன்னை கண் தேடுதே, பொன்னான நேரம், சீறி வரும் காலை, ராஜ்யம், பாறை, ஆஞ்சநேயா, சின்னா, வரலாறு, பேரரசு, கந்தசாமி, தில்லாலங்கடி, புலிவேஷம், மிரட்டல், சிங்கம் 2, அட்ராமச்சான் விசிலு, சரவணன் இருக்க பயம் ஏன், ப்ரூஸ்லி, செம, இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, செக்கச்சிவந்த வானம், ஏண்டா தலையில என்ன வைக்கல, குலே பகவாலி, பொட்டு, ஜாக்பாட், நட்புனா என்னன்னு தெரியுமா, என்ஜிகே, காத்து வாக்கில் 2 காதல், த லெஜண்ட், சரக்கு, சூரகன், 80s பில்டப், பிச்சைக்காரன் 2, லியோ, கிக்கு, பகாசுரன், மெடிக்கல் மிராக்கிள். இதை தவிர மன்சூர் அலிகான் நிறைய படங்களை இயக்கவும் செய்திருக்கிறார். நிறைய ஆல்பங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார். நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் நிறைய சட்ட சிக்கல்களையும் நிறைய பிரச்சனைகளையும் அடிக்கடி மாட்டிக்கொண்டாலும் அவர் ஒரு மனிதராக தன்னுடைய மனதில் இருக்கிற கருத்துக்களை ரொம்ப நேர்மையாக வெளிப்படுத்தக்கூடியவர். நடிகர் மன்சூர் அலிகானின் உடல்மொழி வேணா தவறாக தெரியலாம், அவர் பேசுகிற முறை வேணா தவறாக இருக்கலாம், பெரும்பாலும் அவருடைய பேச்சில் ஒரு நியாயம் இருப்பதை எல்லாருமே உணர முடியும். இதுவே நடிகர் மன்சூர் அலிகானின் வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.